தியானந்த ஐயா, நீங்களே சொல்லுங்கள், என்ன காரணம், என்ன நடந்தது? ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வட மாவட்டங்கள் மிதக்கின்றன என்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள். இயற்கை மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது. அதை நம்ம தடுக்க முடியாது, இயற்கையை தடுக்க முடியாது. ஆனால் இந்த இயற்கையிலே பல கோணங்களிலே பார்த்தால் மனிதனால் உருவாக்கப்பட்ட இடையூறுகளும் இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயற்கை சீரழிவு மனிதனால் உருவாக்கப்பட்டதாக ஒரு பகுதியாக இருப்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக இயற்கை தானாக மட்டுமே வருவதில்லை, மனிதனுடைய தவறுகளால் மட்டுமே. இயற்கையோடு இவன் இயற்கையை வெல்ல துணிகிறான், ஆனால் இயற்கை இவர்களை காட்டிலும் வலுவானது என்று இப்பொழுது காட்டிக் கொண்டிருக்கு. ஒவ்வொரு முறையும் அது நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது. அதனால தான் நம்முடைய சித்தர்கள், முனிவர்கள் இவர்களெல்லாம் இயற்கையோடு இயைந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னார்கள். அப்பொழுதுதான் ஆபத்து குறையும் என்பதாக சொன்னார்கள். இது தத்துவார்த்த வார்த்தைகள் மட்டுமல்ல, அது வாழ்க்கை நெறி, வாழ்க்கை முறை, வாழ்க்கை பயணத்திலே இது ஒரு அங்கம். இதை புரிந்து கொள்ளாத காரணத்தினாலே தான் இந்த மாடர்ன் பாலிட்டிஷியன்ஸ், தற்கால அரசியல்வாதிகள் எல்லாம் கடமைப்பட்டவர்கள் கூட அங்கு சென்று ஆறுதல் சொல்ல முடியாத இருக்கிறார்கள், போக முடியாமல் இருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்று எனக்கு தெரியவில்லை. இவர்கள் மக்களை ஒதுக்குகிறார்களா, மக்களினால் இவர்களுக்கு இந்த உணர்ச்சி வசத்தால் ஆபத்து ஏற்பட்டு விடுமா என்ற பயத்தால் கூட இருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலையை உருவாக்கியது யார்? நீங்கள் கடமைப்பட்டவர்கள் அங்கே செல்லத்தான் வேண்டும், அடித்தால் வாங்கி கொள்ளத்தான் வேண்டும், தப்பில்லை. ஆனால் கடமைப்பட்டவர்கள் செல்லாத பொழுது கருணை உள்ளத்தோடு நம்முடைய சசிகலாமையார் போயிருக்கிறார். அவர்களுக்கு ஒன்றும் கடமை கிடையாது. யாரும் நீங்கள் போகலன்னு கேட்க போகிறதும் இல்லை, எவரும் கேட்க முடியாது, ஏன்னா அவங்க அரசு பிரதிநிதி அல்ல. ஆமாம், அதனால தான் கடமைப்பட்டவரே போகலை, கருணை உள்ளவர்கள் போகிறாங்க. அவர்களும் ஆளும் கட்சியும் போகலை, எதிர்கட்சியில் பேசக்கூடிய தலைவர்களும் போகலை. அதனால் போகிறதுனால என்ன ஆகிடும்? அவங்க என்ன பண்ணிட போகிறாங்கன்னா, மக்களுடைய அந்த துயரத்தில் பங்கேற்கின்ற பொழுதுதான் மக்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிறது. அந்த ஆறுதலை நீங்கள் எந்த செலவும் செய்யாமலேயே மேக்சிமம் அந்த மக்களுக்கு மனிதாபிமானத்தோடு நீங்கள் அந்த ஆறுதல் கொடுக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு தெம்பு பிறக்கிறது. இது இயற்கையால் வந்த சீரழிவு, இனி நாம் எப்படி இருக்கலாம் என்பதாக அவர்கள் சிந்திக்க தொடங்குவார்கள். ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சென்னையிலேயே பார்த்தீர்கள் என்று சொன்னால் இங்கே சதுப்பு நிலம் இருக்கிறது. இது போன்ற பல ஏரிகள் இருக்கிறது. வள்ளுவர் கோட்டமே ஏரியில் இருந்தது தான். எங்கெங்கெல்லாம் டேங்க் பந்த் ரோட், ஏரிக்கரை தெரு இருக்கிறதோ அங்கெல்லாம் ஏரி இருந்திருக்கிறது என்பதற்கான ஆதாரம் அது. அந்த ஏரிகளெல்லாம் இன்றைக்கு எங்கே போய்விட்டது? இருக்கின்ற ஏரிகளையெல்லாம் தாரை வார்த்து கொடுத்து விட்டு இப்பொழுது புது ஏரி, புது குளம் இவற்றையெல்லாம் வெட்டி கொண்டிருக்கிறார். இது வீண் வேலை தானே. இப்போ அவசியப்படுது, செய்கிறது வரவேற்கிறேன். ஆனால் இதை இப்பொழுது நீங்கள் செய்வது, ஏற்கனவே இருந்ததை நீங்கள் காப்பாற்றி இருந்தால் இந்த வேலை தேவையா? சரி, இருந்தது இருக்குல்ல, அந்த இடத்தினுடைய வடு இருக்கும் இல்லையா, அதில் என்ன இருக்கும்? இருந்த இடத்திற்கான அடையாளம் இருக்கும் அல்லவா, அவற்றில் இப்போ என்ன இருக்கு? இல்லை, இருந்த இடத்துக்கு ஒரு இடத்துல ஏரி இருக்கு ஐயா. அம்மா இருக்கும்போது 2015 119 ஏரிகள் இருப்பதாக அடையாளப்படுத்தப்பட்ட நீர்நிலைகள், ஏரிகள் எல்லாம் நீர்நிலைகள். இன்றைக்கு 62 நீர்நிலை இருக்கு. நான் சொல்லல, பூ உலகின் நண்பர் சுந்தரராஜன் சொல்றார், நேற்றைக்கு தனது அறிக்கையில் சொல்றார். ஆமா, காரணம் என்ன? அந்த நீர்நிலைகள் எங்க போச்சு? அந்த நீர்நிலைகள் எல்லாமே ஆக்கிரமிப்பாளர்கள் வந்து விட்டார்கள் என்பது போல ஒரு தோட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். பட்டால இருக்குல்ல, இத்தனாவது பட்டா, இத்தனாவது சிட்டாடங்கள், இத்தனாவது இடத்துல. அந்த விஷயத்துக்கே நான் வரலைங்க. சரி, ஆக்கிரமிப்பாளர்கள் வந்து புகுந்து விட்டார்கள், அவர்களை காலி செய்ய வேண்டும் என்று அரசாங்கம் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் குடிசை மாற்று வாரியமும் ஹவுசிங் போர்டு, வீட்டு நல வசதி வாரியமும் அங்கே வீடு கட்டி விற்றிருக்கிறதே. அரசாங்கமே. அப்ப ஆக்கிரமிப்பாளர்களை பற்றி குறை சொல்வதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? தனியார் ஆக்கிரமிப்பாளர்களை குறை சொல்ல முடியாதுங்கிறீங்க. சொல்வதற்கான தகுதி கிடையாது. இப்ப முகப்பேர்ல ஏரி ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. ஆமா, தமிழகத்தினுடைய இஆப்பக்கள்ல பெரும்பாலானவர்கள் போலீஸ் துறையர்கள்லாம் அங்கதான் இருக்காங்க. நானும் அங்கதான் இருக்கேன். நீங்க ஐஏஎஸ் அதிகாரி, நான் ஒரு சாதாரண செய்தியாளர். நானும் அங்க அடியே. அதனால இந்த நீர்நிலைகளை எல்லாம் அரசாங்கமே காவல்துறையாகவும் தாசில்தார் அலுவலகமாகவும் நீதிமன்றங்களாகவும் கட்டப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் படித்து தெரிந்து கொள்கிறோம். எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள்.
இப்படி நீர்நிலைகளை அரசே ஆக்கிரமிப்பு செய்யும் பொழுது ஒரு வீடற்ற ஒரு ஏழை அதை ஆக்கிரமிப்பு செய்து விட்டான் என்று சொல்லி அவனை குற்றம் சொல்வதிலே என்ன பொருள் இருக்கிறது என்பதுதான் எனக்கு புரியவில்லை. ஐயா முதல் கட்ட கருத்து ஐயா நித்யானந்தம் சொல்லுங்க. நீங்க இப்ப என்ன சொல்ல போறீங்க? மாசு சொன்ன ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன். இனி வெள்ளச்சேரி அல்ல வேளாச்சேரி ஐயா சொல்லிட்டார். அப்படிப்பட்ட சிறப்பு செஞ்சிட்டோம் ஐயா. வெள்ளச்சேரி அல்ல இனி வேளாச்சேரி. மாசு இது மாசு மட்டும் சொல்லல, எல்லா கேஸும் சொல்லியிருக்கு. எல்லா கேஸும் எப்படி சொல்லுங்க? எல்லா மந்திரியும் ஒரு பொட்டு கூட இன்னும் நிற்காது அப்படின்னு அறிக்கை விட்டாங்க. இப்போ நம்ம அப்படி மெட்ராஸ் வந்துட்டியே டக்குன்னு விழுப்புரத்துக்கு தாண்டி அடி மெட்ராஸ். நான் விழுப்புரம் பேசுறதுக்கு நம்ம ஐயா இருக்காங்க. பொதுவாக வந்து உங்களுக்கு சார் கிராமங்களில் அந்த நீர்நிலைகள் இன்னும் அந்த அளவுக்கு ஆக்கிரமிக்கப்படாமல் இருக்கிறது என்பது மகிழ்ச்சிக்குரிய விஷயம் சொல்லிட்டோம். இயற்கையினால இது ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது சொல்லிட்டோம். அது தடுக்க முடியாது. துரித நடவடிக்கை அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை, செய்ய வேண்டிய கடமைகளை அரசாங்கம் செய்யவில்லை. மீண்டும் நான் சென்னைக்கு வந்தாலும் கூட 2015 ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சியில் அம்மா உணவகத்தில் இலவசமாக 24 மணி நேரமும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சென்னை மாநகரம் முழுவதுமே இலவசமாக கொடுத்தார்கள். அது கொடுத்து தான் ஆகணும். அதனால அதுதான் உண்மை திட்டம். அதான் அவர் சொல்றாரு. ஆனால் இந்த வெள்ளத்தில் அதுதான் கொடுக்கணும். ஆனால் இந்த வெள்ளத்தில் தமிழகத்தில் எங்கு கேட்டாலும் எங்கள் குழந்தைக்கு பால் கூட கிடைக்கவில்லை, தண்ணீர் புட்டி வாட்டர் பாட்டில் கூட கிடைக்கல. தன்னார்வ தொண்டர்கள் எத்தனை பேர் ஜெயலலிதா ஆட்சியிலே தன்னார்வ தொண்டர்கள் வந்து கலந்து கொண்டார்கள். இன்றைக்கு அவர்களெல்லாம் எங்கே என்று கேட்கிறார்கள். தன்னார்வ தொண்டர்கள் வரவில்லை என்று அவர்கள் ஏசவில்லை. ஏன் வராமல் சென்றார்கள், அதற்கான பின்னணி என்ன என்று கேட்கிறார்கள். மக்கள் அழுது புலம்புகிறார்கள். ஆக தன்னார்வ தொண்டர்களையே செயல்பட விடாமல் தடுக்கின்ற ஒரு கீழ்த்தரமான அரசாங்கமாக தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. மக்கள் உயிர் போனாலும் பரவாயில்லை, அவர்கள் முத்திரை போட்டு அவர்கள் நேரிலே சென்று செய்தால் மட்டுமே போகிறோம். அதிலும் கூட திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்களும் மற்றவர்களெல்லாம் வெதும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். தந்தையும் மகனும் மட்டுமே தான் முன்னிலைப்படுத்தப்படுகிறார்கள். தமிழகம் முழுவதும் போனாலும் கூட மகனை அனுப்பி வைக்கிறார், வேறு மந்திரி கிடையாதா? 50 ஆண்டுகள் கருணாநிதி அவர்களோடு வேலை செய்தவர்கள்லாம் கிடையாதா? அமெரிக்கா சொல்லுதையா 2000 கோடியில் 1750 மீதி பங்கிட்டு கொடுத்தன்னு எல்லாரும் வாயை பூத்திட்டு இருக்கீங்களே. நான் சொல்லல அமெரிக்க நாளிதழ்க்கு. இந்திய அரசியல்வாதிகள் மௌனியாகி போனது ஏன்? அதானி என்று சொன்னார்கள். அதானியை சந்தித்தது உண்மையா என்றால் பதிலை காணும். அவதானித்துக் கொண்டிருக்கிறது பாராளுமன்றத்தில். சர்வதேசம் பேசுகிறது தமிழ்நாட்டை. இந்திய அரசியல்வாதிகள் ஏன் மௌனித்து போனார்கள்? நான் பேசல. ஒரே ஒரு குறுக்கீடு அமெரிக்கான்னு சொன்னதுனால ஒரே ஒரு குறுக்கீடு. எல்லாரும் அமெரிக்கா ஜனநாயகத்தில் அவங்க தான் ரொம்ப இதுன்னு சொல்லுவாங்க. அது வேற டாபிக். இருங்க, அந்த அமெரிக்கால இன்னைக்கு ஜோ பைடன் அந்த ஜனாதிபதி அவர் என்ன பண்ணார், அவருடைய மகனுக்கு அவர் மீது சீரியஸ் சார்ஜஸ் இருக்கு, அவருக்கு பாடன் அனௌன்ஸ் பண்ணார். இதுதான் அமெரிக்கா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி பெரிய ஜனநாயக நாடு, இந்தியாவுக்கே அறிவுரை சொல்லக்கூடிய நாடாக அவர்கள் நடித்தார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த நாட்டினுடைய மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர் தன்னுடைய மகனுக்கு கருணை மன்னிப்பை கொடுக்கிறார். பொது மன்னிப்பு. எப்படி போது விளங்குமா நாடு? விளங்குமா? அப்போ அவர்களுக்கு இந்தியாவை பற்றி சொல்றதுக்கு என்ன இருக்கிறது? என்ன யோகியத்தை இருக்கு? அந்த அமெரிக்கா தான் குட்டி அமெரிக்காவாக தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது. ஐயா 45,000 பேரை கொலை செஞ்சுட்டு படுகொலைகளை நடத்திவிட்டு ஆயுதங்களையும் பங்கர் பஸ்டர்களையும் கொடுத்து விட்டு சர்வதேச மனித உரிமை இந்தியாவில் மீறப்படுகிறது பேசுகிறது. ஆமா, சரிதானா? உண்மைதான். ஆக இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உலக நாடுகளில் நாம் ஒரு காலத்திலே அவர்கள் சூப்பர் பவர் என்று நினைத்தோம். இந்தியா எதிலும் குறைந்ததல்ல என்பது இந்த 10 ஆண்டுகளிலே நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. நமக்குள்ள பிரச்சனை நம்ம பேசிக்கிட்டோம். ஆமா, நம்ம பேச அதான் நீ உங்களுக்கு ரைட் இல்ல. உண்மையும் கூட. எங்களுடைய பிரச்சனை நாங்கள் ஜெய்சங்கர் இந்த மாதிரியான ஒரு அயல் உறவுத்துறை அமைச்சர் இதுவரை கண்டதில்லை இந்தியாவில். வாஜ்பாய் உள்பட சொல்றேன். எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் தீர்த்துக் கொள்கிறோம் என்று சொன்னார். அது மாதிரி ஜெய்சங்கர் மாதிரி உள்ளவர்கள், அதாவது இதனால் இவன் முடிப்பன் என்றாய்ந்து அந்த மாதிரி இன்றைய பிரதமர் யாரை எந்த இடத்துல பிடித்து வைத்தால் எந்த காரியம் சரியாக. இப்ப திமுக கவர்மெண்ட் நாளைக்கு ஒரு குற்றச்சாட்டை வைக்க போறாங்க, அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. மத்திய அரசு நிதி தரவில்லை, வெள்ளத்துக்கு தரல, தூத்துக்குடிக்கு தரல, ஏரலுக்கு தரல, விழுப்புரத்துக்கு தரல, கள்ளக்குறிச்சிக்கு தரல, தர்மபுரிக்கு தரல, இந்த கேடிசி பஸ்ல சத்தம் போட்ட மாதிரி சத்தம் போட போறாங்க. ஆமா, ஏற்கனவே அதான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப சொல்ல போறாங்க. இப்ப ஒரு 25,000 கோடி கேட்பாங்க.
கேட்பாங்க. நீங்க ஒரு 200 ரூபா கொடுப்பீங்க. நாங்கள் எடுத்துக்காட்டு நீங்க என்ன நீங்க இல்ல நீங்க என்ன மத்திய அரசு தான் மத்திய சொல்றீங்க, அரசு, மத்திய புரியுது. நான் எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா விஸ்வகர்மா, நான் ஏன்டா இதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்காதீங்க, சொல்கிறேன். விஸ்வகர்மா திட்டத்தினால 18 தொழில்கள் தொன்று தொட்டு செய்து கொண்டு வந்த தொழில்கள், அதுவும் இந்தியாவிற்கு நல்ல மதிப்பிற்குரிய அந்நிய செலாவணியை கொடுக்கக்கூடிய கைவினை பொருள்கள் இவையெல்லாம் குறைந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவற்றையெல்லாம் மேம்படுத்துவதற்காக கடனை கொடுக்கிறார் பிரதமர் ஒரு திட்டத்தில். PM விஸ்வகர்மா. விஸ்வகர்மானா ஜாதி கிடையாது. இங்கே அதை திரித்து ஜாதி என்று சொல்லி அந்த 18 ஜாதிக்காக கொடுக்கப்படுகிறது. இப்ப இந்த விஸ்வகர்மாலாம் அந்த வெள்ளத்துல உள்ள மக்களுக்கு பயன் தருமா? கண்டிப்பா. நான் கேட்கிற பதில் சொல்லுங்க. நீங்க கேட்டதுக்கு ஒப்பீடு கொடுக்குறேன். எப்படி இந்த மாநில அரசு செயல்படுகிறது, முதலமைச்சர் செயல்படுகிறார் என்பதற்காக. ஆக சமூக நீதிக்காக திட்டம் என்று இந்த ஆட்சியே, அதாவது திமுக ஆட்சியே புதிய திட்டத்தை கொண்டு வர போகிறதுன்னு சொல்றாரு. அப்போ சமூக நீதி திட்டம்னா விஸ்வகர்மா ஜாதியின் அடிப்படையில் கொடுக்கறது என்றால் சமூக நீதியும் ஜாதியின் அடிப்படையில் தானே கொடுக்கப்படும். அப்போ நீங்கள் கொடுத்தா அதுக்கு சமூக நீதி, அவர் விஸ்வகர்மான்னு சொன்னால் உங்களுக்கு கோபம். அப்போ நீங்கள் செயல்படுத்தும் போது அதற்கான நிதியை மத்திய அரசு கொடுக்கவில்லை. சரி, அவர்கள் 18 தொழிலுக்கு கொடுப்பேன் என்று சொன்னார்கள், அதை நம்பித்தானே தொடங்கினோம் என்று இவர்கள் பழி சொல்ல. அப்படித்தான் இந்த வெள்ளத்திற்கும் கூட நேற்றைய தினம் இந்த மனித சக்திக்கு அப்பாற்பட்ட மிகப்பெரிய வெள்ளம் வந்திருந்தாலும் கூட அரசு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய தவறியது என்பதை மறைப்பதற்காக மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை என்று பழி போடுகின்ற பழக்கம். இன்னும் பழி போடலை, இனிதான். ஏற்கனவே தூத்துக்குடிக்கெல்லாம் சொல்லியாச்சு. விழுப்புரம் நாளைக்கு ஒரு 4 நாள் கழிச்சு தானே வரும். உறுதியாக பண்ணிடுவாங்க, ஒரே நாளில் பண்ணுவாங்க. பழி வரும். இவங்களுக்கு என்ன தெரியும், ஒரே நாளில் பண்ணுவாங்க.